ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு காம்போ லன்ச் மீல் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் கீரை குழம்பு. இது எப்படி செய்யறது அப்படின்னா, ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நான் தாளிப்பொடகம் போடுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. அதோட 2 வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நிறையா போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். கூட நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பூண்டு சாட்டே ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெஷர் கீரை. இது எங்கள் ஊர் சைடெலாம் ப்ரெஷர் கீரைன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு வேறு பேர் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்தி. வதக்கி விட்டுட்டு சாம்பார் தூள் கொஞ்சோண்டு, இந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்க துவரம் பருப்பு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த குழம்புக்கு ஏற்ற தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கீரை நல்லா வதங்கிட்டனால பருப்பு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லாம் குழம்பு ரெடி ஆகிடும். பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை மேலே தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு கீரை குழம்பு ரெடி. இந்த கீரை ரொம்ப ஹெல்தி. எஸ்பெஷலி வந்து ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாருமே இது சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதக்கல். எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. வெண்டைக்காயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 80% குக் ஆகணும். அதாவது இந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போய் குக் ஆகணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில். இப்போ அதே பேனில் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் தூள் சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கேப்சிகம் போடுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேப்சிகமும் போட்டு வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் வதக்கல் ரெடி. இந்த கீரை குழம்புக்கும் அந்த வெண்டைக்காய் வதக்கலுக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பும் அந்த வதக்கலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.